ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் வந்துட்டு உங்களுக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1. இந்த ஒரு வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் தெரியுது, ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அதாவது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஓகே, எத்தனை பேர் வந்துட்டு பைல் நம்பர் 1 ப்ராப்பர் ஸ்லீப் எனக்கு இருக்கு, அது இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல சொல்றேன், இப்போ ரீசெண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதா? 4 to 5 hours அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில பேர் தூங்குறீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் எனர்ஜியுமே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. பிகாஸ் வந்து ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குழப்பங்கள், டயர்ட்னஸ் இருக்கு, படுத்த தூக்கம் வரல. பிகாஸ் வந்து அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ் நல்லா காமிக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க. இந்த 2024ஓட எண்ட் வீக் இது. ஸோ இந்த வீக் வந்து நீங்கள் ஒரு ஜாலியாக செலிப்ரேஷன்ஸ் அண்ட் நியூ இயர் இஸ் ஆல்சோ கம்மிங், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து வீட்லேயே இருக்காமல் உங்களவே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வெளியே போகலாம், என்ஜாய் பண்ணுங்க, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கட்டும். இந்த ஒரு லாஸ்ட் வீக்கை வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்காக, உங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணுங்க. மேக் இட் சம்திங் ஸ்பெஷல், மெமரபிளா வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன், எஸ், மனசு விட்டு பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போகிறீங்களா, நியூ இயர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? எஸ், கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா நோன்னு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் ஒரு அடுத்து என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டேஸில் என்ன செய்யலாம்ன்ற ஒரு கிளாரிட்டி ஆல்சோ இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 1 நல்ல ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு, ஃபிசிக்கல் ரெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் உங்களோட பார்ட்னரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஏதோ கோவத்தில் இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்கன்னா, ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் அகெயின் லைக் ஒரு நார்மலாக பேசுங்க. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஃப்ரெஷ் பிகினிங். யூ காட் சன் கார்டு. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கெரியர் பயமே உங்களுக்கு வேண்டாம்.
கரெக்டான ஒரு சில பேர் வந்துட்டு கரெக்டான ட்ராக்ல தான் போறீங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனாலுமே உங்களோட பிளான் கோல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சம்வேர் வந்துட்டு உங்களுக்கு நீங்க கேட்கறது கிடைக்கல அப்படின்றதுக்கு ரீசன் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகலையோ. ரைட். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன்ல இருந்து மனசுக்குள்ள நிறைய இருக்கு. நிறைய பீப்புள் கிட்ட நிறைய விஷயங்கள்ல நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கேள்விகளை உங்க மனசுக்குள்ளரே தான் வச்சுக்கிறீங்க. அதனால கூட உங்களுக்கு அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வரலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்துட்டு நீங்க சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாய்ஸ் ரேஸ் ஆகணும். அண்ட் நீங்க உங்களோட லைஃப்பை எவ்வளோ நாள் எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை விட டிஃப்ரெண்டாக பண்ணணும். ரைட். இந்த ஒரு வாரம் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. I've got justice card. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், ஒரு விஷயத்துக்கு கிடைக்கும். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தெரியுது, எதுவுமே வேண்டாம். பி பாசிட்டிவ். ஓகேங்களா? அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நிறைய ஜஸ்டிஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சம்மர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 குறிப்பிட்ட பர்சன் ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் வேணும், அவங்கள பற்றி தெரியணும்னா எஸ், இந்த ஒரு வாரம் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து உங்களை எப்படி நினைக்கிறாங்க, என்ன மாதிரி நினைக்கிறாங்க, நல்லதா நினைக்கிறாங்களா இல்லை ஒரு பேடா நினைக்கிறாங்களா, இந்த ஒரு வாரம் தெரிஞ்சிடும். அண்ட் கெரியர்ல ஏதோ ஒரு புது நியூ டோர் ஆக்சுவலி ஓப்பன் ஆகும். ஐ மீன் ஒரு புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். ஆனால் வந்து அது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தனியாக இருக்காதீங்க, பீப்புளோட இன்டராக்ட் ஆகுங்கன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஒரு சில பீப்புளோட நல்ல ஓப்பனாக இன்டராக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு அது ப்ரொஃபஷனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க உங்களோட ப்ரொஃபஷனலுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு வாரம் கம்யூனிகேஷன் மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பர்சனல் இதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க, ஹேவ் ஃபன். ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க, 2024 எண்ட். ஸோ இது ப்ராப்பராவது யூஸ் பண்ணணும். அண்ட் நியூ இயர் இஸ் கம்மிங். ஸோ அதில் ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஜாய்ஃபுல்னஸ் இதோட ஆரம்பிங்க. ரைட். அந்த ஒரு மைண்ட் செட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் பைல் நம்பர் 1 இந்த ஒரு week especially. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 2, இந்த ஒரு வாரம் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப நிறைய தேவை. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருங்கிறது இந்த ஒரு வாரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ஒரு சில பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஃபேமிலி அண்ட் உங்களோட லவ்டு ஒன் உங்களை வந்து நல்லா ஏமாத்துறாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து அன்பா பாசமாக கேட்டால் எல்லாம் செய்வீங்க. ஸோ அது ஒரு உங்களோட வீக்னஸ் கூட. அந்த வீக்னஸை நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா பாசமாக ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல்.
இந்த ஒரு வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், எஸ்பெஷலி ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ வந்து டக்குன்னு எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓப்பன் ப்ராமிசஸ் எதுவும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்று செயல்படுங்க. இந்த ஒரு வீக்கு தெரிய வரும் ஆக்சுவலி ஒரு சில பீப்புளோட ஒரு ட்ரூ ஃபேஸஸ், எப்படி வந்து அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க தெரிய வரும். ஒரு சில பீப்புள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் மேலே பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய வேலைகள் வாங்கிக்கிறாங்க, அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பர்சன்ஸ் யாரும் இல்லை, வெரி க்ளோஸ் டு ஒன்ஸ் தான். தெரிய வரும் யாரு எப்படி அவங்க அந்த கேம் பிளே பண்ணுறாங்க. எஸ், தெரிய வரும். ஸோ அதுலேருந்து ரொம்ப பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீக்னஸஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு தெரியும். ஸோ அது வந்து இந்த ஒரு டைம் பீரியடில் அது நீங்கள் ஒர்க் பண்ணணும். பைல் நம்பர் 2, 2024 ஃபைனல் வீக்கெண்ட். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட இந்த நியூ இயர், நியூ பிகினிங் வரப்போகுது. ஸோ அதுக்கு அந்த ஒரு நியூ லைஃப் வர்றதுக்கு, நியூ இயர் வர்றதுக்குள்ளார நீங்கள் என்ன விஷயங்கள் மாற்றிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அட்லீஸ்ட் ஒரு ஐடியாஸாவது இருக்கிறது வெரி மச் பெட்டர். ஓகேங்களா? ஒரு ஐடியாஸாவது தெரியணும். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஃபார் பைல் நம்பர் 2. நிறைய இடங்கள்ல நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கணும். அண்ட் நிறைய இடங்கள்ல நீங்கள் நோ சொல்லுங்க. ரிக்ரெட்டே வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். ஐயோ நோ சொல்லிட்டோமே, என்ன நினைப்பாங்க, வேண்டவே வேண்டாம். பிகாஸ் அப்படி வந்து நீங்கள் நோ சொல்லலை. ஒரு சில பீப்புள் வந்து அவங்க கேம் பிளே பண்ணுறாங்கன்னு தெரியும், பட் ஸ்டில் நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டே போறீங்கன்னா நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2024 எண்டு நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. எதர் ஹர்ட் ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்டே நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே போறீங்களா, இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு ஜாலி மொமெண்ட்டோட போறீங்களா, அது நீங்கள் எடுக்கிற முடிவு. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு இந்த வீக். ரைட்? உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்கள் சைடில் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நல்லா போல்டாக பேசுவீங்க. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து கால்குலேட்டிவாக எடுத்து சொல்கிற பர்சன் தான். பட் வந்து பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும் என்ன கேட்கவா போகிறாங்க அப்படின்னு போயிடுறீங்க. பட் இந்த ஒரு வாரம் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாய்ஸ் அவங்க கேட்குறாங்க, கேட்கல, உங்களோட வாய்ஸ், உங்கள் ஒப்பீனியனை வந்துட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் க்ளோஸ் டு ஒன்ஸ்க்கோ வந்துட்டு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாரம் இது. நீங்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எது பண்ணாலும் அகெயின்ஸ்டாக நிற்க மாட்டேங்கன்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. பட் அவங்களோட அந்த ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த ஒரு வாரம். ஸோ அதுக்கு தான் வந்து யூனிவர்ஸ் இவ்வளோ வார்னிங் சைன்ஸோடு கொடுக்குறாங்க. இந்த ஒரு வாரம் வந்து ஸ்ட்ராங் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், யோகா, இல்லைனா வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகிறது, ப்ரேயர்ஸ், இது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஜேர்னலிங் எழுதுகிற ஹேபிட் இருக்குது அப்படின்னா எஸ், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எழுதலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு வீக். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு இல்லை அப்படின்னா எஸ், இந்த ஒரு வீக் வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரிலேட்டடாக பிளான் கூட பண்ணலாம். சரி, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்தோ வந்து சம்டைம்ஸ் அந்த பாஸ்ட் மெமரிஸ் வந்து போகும். அதாவது ஒரு ஹர்ட் ஆனது, உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ண விஷயம், எப்படி வந்து நீங்களை கஷ்டப்படுத்தின விஷயம், இந்த மெமரிஸ் வந்துட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
பிகாஸ் வந்து இந்த ஒரு வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட பிளேஸை விட்டு வெளியே போங்க. ஒரே இடத்துல வந்து இருக்க வேண்டாம். ஹைலி வந்து அந்த ஒரு 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 டாஸ்க்கை வச்சுட்டு அந்த டாஸ்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. பட் கொஞ்சம் வந்து மைண்ட் டைவர்ஷன் தேவை. அண்டு ஒரு சில பர்ச்சேசிங் ஆல்சோ இருக்கு. நல்ல எக்ஸ்பென்சஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குவீங்க. அண்ட் அதில் நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. சரி, ஆல்தோ வந்து ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு சேலஞ்சஸ் இந்த வாரம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கு. ரைட். ஸோ இயர் எண்டிங் அண்ட் ஆல்சோ நியூ பிகினிங் வருது. ஸோ நிச்சயமாக வந்துட்டு இந்த ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லவ், உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ அவங்களோட கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பி ரெஃப்ரெஷிங் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சி ஓவராலாக பார்க்குறப்போ பைல் நம்பர் 2 இந்த ஒரு வாரம் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் எமோஷ்னல் வைஸில். அதுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சஸ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி அதை கொண்டு போகிறீங்க, யூனிவர்ஸ் செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் இன்னொரு சைடுன்னு பார்க்குறப்போ ஹாப்பினஸ் ஆல்சோ இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3 ரொம்ப நல்லா இருக்கு. சி, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் எஸ் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சம்திங் ஒரு கிஃப்ட் மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ வந்து உங்களுக்குள்ளார வந்து அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கும். அகெயின் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பார்க் வரும். சி, உங்களோட அந்த பேஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக பேஷனேட்டாக வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அது இவ்வளோ நாளாக அந்த ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்திருக்கும். பட் இந்த ஒரு வாரம் அகெயின் வந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி வந்து 2024 எண்ட் அண்ட் 2025 பிகினிங் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பீங்க. ஒரு சைடு சேலஞ்சஸ் இருந்தாலும் அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஒரு வாரம். ஏதோ ஒரு சர்ப்ரைசஸ், ஏதோ ஒரு குட் நியூஸ், நீங்கள் ஹாப்பி ஆகிற அளவுக்கு, நீங்கள் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாகவே இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் அண்ட் ஹெல்ப் ஆல்சோ இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொஃபஷனல் சைடில் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, ஹெல்ப் கொடுப்பாங்க, வாலண்டியர் அவங்களே வந்து செய்வாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து உங்களுக்கு உருவாக்குவாங்க. ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களோட கட் ஃபீலிங், ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங் அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் நல்லாவே கைட் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங் ப்ரேயர், மெடிடேஷன் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் உள்ளுணர்வு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிச்சு அப்படின்னா அதை கேளுங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் நீங்கள் வந்து நிறைய செல்ஃப் லவ், உங்களுக்கு நிறைய செல்ஃப் கேர் கொடுக்கணும். அதுக்கான ஒரு வீக்கு தான் வந்து பைல் நம்பர் 3க்கு. அண்ட் செல்ஃப் டாக் நிறையா பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் டாக் பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக மாற்றுங்க. அப்படி இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இல்லைன்னா அதை கிரியேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பர்ச்சேசிங், எஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும், எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த ஒரு வாரம் நீங்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். இதை எக்ஸ்பென்ஸ் பண்ணணுமா, இதுக்கு வாங்கணுமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்துச்சுன்னா யூனிவர்ஸ் சொல்கிற பதில் டெஃபினட்டாக நீங்கள் வாங்குங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் இல்லை உங்களுக்கு ட்ரீட் கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ நிறைய செல்ஃப் லவ் தெரியுது.
Take a chance. For each morning is a new beginning. Yes. இந்த ஒரு வாரம் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் ஸ்ட்ராங்கா தெரியுது. See, I've got this good luck charm. See, இந்த ஒரு வாரம் வந்து ஐ திங்க் வந்து ஒரு நிறைய ஒரு செல்ஃப் கேர் தெரியுது. அதே மாதிரி வந்து ஒரு க்ளோ அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ரொம்ப நாளாக மைண்டில் பிளானிங் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ண நல்ல சான்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை நான் சிங்கிளாக இருக்கேன், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு தாட்டில் இருக்கீங்கன்னா, எஸ், மேரேஜ் ரிலேட்டடான ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வந்துட்டு இருக்கும். அது ரிலேட்டடான ஒரு மைண்ட் செட் அண்ட் ஒரு நியூஸ் இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்க பாஸ்ட் லைஃப்னால நீங்கள் வந்துட்டு உங்களோட கோல் அண்ட் உங்களோட லைஃப் டைரக்ஷன் ஜேர்னி இதிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு சில பீப்புள் வந்து உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஓகே, லைக் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ராங் டைரெக்ஷனில் போயிருக்கலாம், பட் இட் இஸ் ஓகே, நீங்கள் வந்து இனி ரைட் டைரெக்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்துட்டு சம்ஒன் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க யாராக வேணா இருக்கலாம், குட் பி யுவர் ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன். அவங்க கொடுக்குற அந்த ஒரு சின்ன அட்வைஸ் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. யூ காட் குட் லக் சார்ம் ஆல்சோ. அப்போது எது செய்கிறதா இருந்தாலும் டெஃபினட்டாக பண்ணலாம் அண்ட் பி ஹாப்பி. அதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் பாஸ்ட் விஷயங்கள் வந்துட்டு அந்த தாட்ஸ், அந்த மெமரிஸ், அது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் ஹீலிங், ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெண்டு வந்துட்டு கொடுங்க. இந்த ஒரு 2024 எண்டு வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நீங்கள் எப்படி அந்த ஒரு இந்த இயரை எண்டு பண்ணுறீங்க, இட் இஸ் அப் டு யூ. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நியூ ஐ திங்க் வந்து இந்த 2025 பிகினிங்கில் பார்க்குறப்போ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சேஞ்சஸ் இன் அப்பியரன்சஸில் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் உங்களோட இன்டராக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஒரு பயங்கர போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் தெரியுது. மேபி நீங்கள் உங்கள் அவுட் சைடில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியலன்னா கூட இன்சைடு வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு ஒரு சில விஷயத்த நான் திருத்தணும், ஒரு சில விஷயத்த மாற்றணும், எஸ். பட் ஆனால் வந்து இந்த ஒரு வாரம் அதிகமாக நீங்கள் உங்களுக்கு தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரிலேஷன்ஷிப்பை விட. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்கள் பார்ட்னர் வந்துட்டு திருப்பி வரலாம். உங்களோட இந்த ஒரு க்ளோ, இந்த ஒரு சேஞ்சஸ் இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ஒரு எய்தர் டைரக்ட்லி இல்லைன்னா வந்து ஒரு இன்டைரக்டாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சரி, ஒரு சேஞ்சஸ் மாறுறதுக்கு, உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு க்ளோவை கொண்டு வர்றதுக்கு உங்கள் பார்ட்னர் ஒரு ரீசனாக இருப்பாங்க. எய்தர் டைரக்டாக இல்லைன்னா இன்டைரக்டாக டெஃபினட்டாக. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து இது மிஸ்டேக், அது மிஸ்டேக் அப்படின்னு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. இது இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு இல்லை, வெரி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், ஹை ப்ரியாரிட்டி இருக்குது. அண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஹோல்டு பண்ணிகிட்டே வரீங்க, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஹோல்டு பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்கக்கூடிய வீக் தான் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ உங்களோட நியூ பிகினிங் இஸ் வண்டர்ஃபுல். கான்ஃபிடென்ட்டோடு ஆரம்பிக்கலாம். யூனிவர்ஸோட ஃபேவர், சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கட் ஃபீலிங்கும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சம்வேர் இது மூலியமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஐ திங்க் 3 பைலுமே வந்துட்டு வண்டர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் இது மாதிரி நிறைய பைல்ஸ், நிறைய ரீடிங் பார்க்கணுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஆல்சோ நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான். எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது வந்து ரெசனேட் ஆகும்.
அண்ட் அதே மாதிரி பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு பர்சனலாக கூட என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.